மை V3 Years இது வந்து ஸ்கேமான்னு கண்டுபிடிக்கிறதுக்கே வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நாட்கள் ஆகும். அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்கனைஸ்டா வந்து ஒரு கம்பெனி வந்து இது வரைக்கும் ரன் பண்ணி வராங்க. இதுல வந்து நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்கன்றது கண்டிப்பா நீங்க எல்லாரும் தெரிஞ்சுக்கணும். சக்தி ஆனந்தன் அப்படின்றவரு கோயம்புத்தூரை சார்ந்தவர். கோயம்புத்தூர்ல மை V3 Years அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனி ரன் பண்ணிட்டு வர்றாரு. இதுல என்னன்னா நம்ம வந்து ஆட்ஸ் பார்த்தா அதுல வந்து காசு வரும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த ஸ்கீமு. அதுல வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்குன்னு சொல்லிட்டு நிறைய அந்த ஸ்கீம்ஸ்லாம் வச்சிருக்காங்க. அந்த ஸ்கீம்ஸ்ல போயிட்டு அந்த ஸ்கீம்ஸுக்கு ஏற்ற மாதிரி நீங்க பணம் கொடுத்தீங்க, அதுல வந்து நீங்க ஆட்களை சேர்த்து விட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பணம் வரும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஹைலைட் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த ஸ்கீம்ல ஜாயின் பண்றவங்களுக்கு நீங்க இவ்வளவு அமௌண்ட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கேப்சூல் தருவோம், இந்த அமௌண்ட்டுக்கு இவ்வளவு கேப்சூல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு மெடிக்கல் பிராக்டிஷனரோட ஒரு அட்வைஸ் இல்லாம வந்து பாத்தீங்கன்னா அவங்க எல்லாருக்கும் கொடுத்துட்டு இருக்காங்கன்ற ஒரு விஷயம் வந்து தெரிய வருது. த பிரைஸ் சிட்ஸ் அண்ட் மணி சர்க்குலேஷன் பேனிங் ஆக்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதாவது பிரைஸ் சிட்ஸ்ன்னு சொல்லக்கூடிய இந்த பரிசு பொருட்கள்லாம் வந்து நாங்க கொடுப்போம் சொல்றது, இது மாதிரியான விஷயங்கள் பண்றது. இப்போ இந்த எம்எல்எம்லாம் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட அதுக்குள்ளதான் அடங்கும் எல்லாமே. இப்போ எதுவுமே இல்லாம இந்த மாதிரி ஒரு பிரைஸ் சிட்ஸ் அப்புறம் வந்து இந்த மாதிரி மணி சர்க்குலேட் பண்ற ஸ்கீம்ஸ் எல்லாமே அறிவிக்கிறது வந்து பாத்தீங்கன்னா சட்டப்படி தப்புங்க. இந்த ஒரு இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆக்ட்ல செக்ஷன் 3 and 4 வந்து பாத்தீங்கன்னா இப்போ அந்த கம்பெனி மீது வந்து வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்க. இது இல்லாத வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு ஆக்ட் இருக்குது, பேனிங் ஆஃப் அன்ரெகுலேட்டட் டெபாசிட் ஸ்கீம் ஆக்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதாவது இந்த மாதிரி இப்போ முன்னாடி சொன்ன இந்த ஆக்ட் படி முன்னாடி சொன்ன மாதிரி இந்த பிரைஸ் சீஸ் அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த மணி சர்க்குலேஷன் ஸ்கீம்லாம் ஒரு ரெகுலேட் பண்ணாம யாராவது ஒருத்தவங்க வந்து கண்டக்ட் பண்றாங்க அப்படின்னா அது வந்து தப்புன்னு சொல்லி இந்த ஒரு சட்டம் சொல்லுது. செக்ஷன் 3, 6 அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா 21 சப்ளாஸ் 2ல வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 5 பிரிவுகளில் வந்து வழக்கு பதிவு பண்ணிருக்காங்க அந்த கம்பெனி மேல அப்படின்றத கட்டாயம் நீங்க எல்லாரும் தெரிஞ்சுக்கணும். முக்கியமா நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது இந்த ஸ்கீமை வந்து நடத்துறது மட்டும் தப்பு கிடையாது. இந்த ஸ்கீம்ல போய் யாராவது சேர்றீங்க அப்படின்னாலுமே அதுவும் வந்து தப்பு தான். இப்போ அந்த கிரௌட் அங்க வந்து கூடுச்சுன்னு சொல்லி எல்லாருமே பார்த்துருப்பீங்க. அந்த கிரௌடு மொத்தமும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு குரூப் வந்து ஏமாந்தவங்க, இன்னொரு குரூப்பை அவரே வந்து ரெடி பண்ணி கூட்டு வந்ததுன்னு சொல்லி சொல்லப்படுது. 2 சதுரங்க வேட்டை இல்ல, 2000 சதுரங்க வேட்டை வந்தாலும் மக்கள் இப்படிதான் இருப்பாங்க. நீங்க வந்து இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். காரணம் என்னன்னா ஈஸியா வந்து ஒரு விளம்பரம் பார்த்தா காசு வரும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா அப்ப எல்லாருமே உட்காந்து விளம்பரமே பார்ப்பாங்க வேலைக்கு போகாம. இது எல்லாமே ஒரு பேசிக்கான விஷயம் தான். இதை வந்து நீங்க எந்த ஒரு காரணத்தாலும் வந்து இந்த மாதிரி ஸ்கேம்ல எல்லாம் போய் நீங்க மாட்டிக்க கூடாது அப்படின்றதுக்காக தான் இந்த ஒரு வீடியோ. தயவு செய்து இந்த மாதிரி வந்து ஆடு பார்த்தா காசு வரும், வீட்டுல இருந்தே வேலை செய்யலாம், நீங்க வந்து 10 ரூபா போட்டா போதும் 20 ரூபா வரும், இந்த மாதிரிலாம் வந்து மக்களை எப்படி எப்படிலாம் ஏமாத்தணும்னு சொல்லிட்டு ரூம் போட்டு யோசிச்சு வந்து பாத்தீங்கன்னா பண்ணின்னு இருக்காங்க. அதனால எந்த ஒரு ஸ்கீம்லயும் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நீங்க எதுவுமே சேராம சேஃப்டியா இருங்க. தொடர்ந்து உங்க ஆதரவு சப்போர்ட் பண்ணுங்க. இந்த ஒரு மை V3 Years இஷ்யூ பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க.